அன்பு குழந்தைகளா, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ அடுத்து நம்ம எழுத போற எழுத்து என்ன தெரியுமா? ஐ. ஐ எழுத்த நம்ம ஒரு கொம்பிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு கொம்பை நம்ம எழுதணும். அந்த கொம்பிலிருந்து ஒரு வளைக்கீற்று நம்ம எழுதணும். வளைக்கீற்று அப்படின்னா வளைந்த கோடு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த வளைக்கீற்றிலிருந்து ஒரு படுக்கை கீற்று நம்ம எழுதணும். இந்த படுக்கை கீற்றை தொடர்ந்து 2 உள் வளைக்கீற்றை நம்ம எழுதணும். உட்புறமாக வளைஞ்சு இருக்கிறனால இதுக்கு பேரு உள் வளைக்கீற்று. இப்படி எழுதுனா நமக்கு கிடைக்கின்ற எழுத்து தான் ஐ. ஐ அப்படின்னு நம்ம எப்ப சொல்லுவோம்? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்போது சொல்லுவோம் இல்லையா? அதே போல இந்த எழுத்தையும் நம்ம மகிழ்ச்சியா எழுதலாம். இன்னொரு முறை சொல்லட்டுமா? ஒரு கொம்பு, கொம்பிலிருந்து ஒரு வளைக்கீற்று, வளைக்கீற்றை தொடர்ந்து ஒரு படுக்கை கீற்று, அந்த படுக்கை கீற்றிலிருந்து ஒரு உள்வளை கீற்று, அதற்கு அப்புறம் இன்னொரு உள்வளை கீற்று. இப்படி எழுதுனா நமக்கு கிடைக்கின்ற எழுத்து தான் ஐ. இப்போ ஐ அப்படிங்கிற எழுத்துல என்னென்ன சொற்கள் எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? ஐ, ஐவர். ஐ, ஐந்து. இவைதான் ஐ எழுத்து இடம்பெற்றுள்ள சொற்கள். அடுத்து நாம எழுத போற எழுத்து ஓ. இந்த ஓ எழுத்தை நம்ம சுழியில் இருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு சுழியை எழுதணும். அதற்கப்புறம் அந்த சுழியிலிருந்து ஒரு மேல் பிறை எழுதணும். நம்ம மேலே எழுதுறனால இதற்கு பேரு மேல் பிறை. இந்த மேல் பிறையிலிருந்து நம்ம ஒரு உள் வளைக்கீற்றை எழுதணும். வளைக்கீற்றை உட்புறமா எழுதுனா அதற்கு பெயர் உள்வளைக்கீற்று. உள்வளைக்கீற்றை ஒரு இடப்பிறை எழுதுவதன் மூலமா வெளியில நம்ம இப்படி கொண்டு வரணும். பிறை வடிவத்தை இடதுபுறமா நம்ம எழுதும்போது அதற்கு பெயர் இடப்பிறை. இடப்பிறையிலிருந்து நம்ம ஒரு சாய் வளைக்கீற்றை எழுதணும். அதாவது ஏ எழுதும்போது ஒரு சாய்வு கீற்று எழுதணும் இல்லையா? அதே போல ஒரு சாய்வு கீற்றை எழுதி சற்று வளைச்சு விடணும். இதற்கு பெயர் தான் சாய்வளை கீற்று. இதுதான் ஓ. இந்த ஓ எழுத்த நம்ம சுழியில் தொடங்கி சாய்வளை கீற்றுல முடிக்கணும். இந்த ஓ எழுத்தின் வடிவமைப்பு ரொம்ப அழகா இருக்கும். நம்ம கவனத்தோட எழுதுனா இந்த எழுத்த அழகா எழுதலாம். இந்த ஓ எழுத்த எப்படி எழுதுறதுன்னு இன்னொரு முறை நம்ம பார்க்கலாம். ஒரு சுழி, சுழியை தொடர்ந்து ஒரு மேல்பிறை, மேல்பிறையிலிருந்து ஒரு உள்வளை கீற்று, உள்வளை கீற்றிலிருந்து இடப்பிறை, இடப்பிறையிலிருந்து ஒரு சாய்வளை கீற்று. இதுதான் ஓ. இந்த ஓ எழுத்துல என்னென்ன சொற்கள் எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓ,
ஒன்று. ஓ ஒலிப்பான். ஓ ஒலிபெருக்கி. ஓ ஒட்டகம். இவைதான் ஓ எழுத்து இடம்பெற்றுள்ள சொற்கள். அடுத்து நாம எழுத போற எழுத்து ஏற்கனவே ஓ என்ற எழுத்த எழுதணும் இல்லையா? அந்த ஓ எழுத்தின் சாய் வளை கீற்றுடன் ஒரு சுழிய சேர்த்தோம்னா நமக்கு கிடைக்கின்ற எழுத்து தான் ஓ. ஓ எழுத்தை நம்ம எப்படி எழுதணுமோ அந்த முறையிலேயே நம்ம ஓ எழுத்தையும் எளிமையா எழுதலாம். முதல்ல ஒரு சுழி எழுதணும். சுழியை தொடர்ந்து ஒரு மேல் பிறை எழுதணும். மேல் பிறையிலிருந்து உள் வளை கீற்று நம்ம எழுதணும். உள் வளை கீற்றிலிருந்து இடப்பிறை நம்ம எழுதணும். இடப்பிறையிலிருந்து ஒரு சாய் வளை கீற்றை எழுதணும். இப்போ இந்த சாய் வளை கீற்றுல ஒரு சுழி எழுதணும். இப்படி எழுதுனா இந்த எழுத்து தான் ஓ. இந்த ஓ எழுத்த நம்ம சுழியில் தொடங்கி சுழியிலேயே முடிச்சிருக்கோம். இந்த ஓ எழுத்து இடம்பெற்றுள்ள சொற்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாமா? ஓ ஓலை. ஓ ஓநாய். ஓ ஓடம். ஓ ஓநான். இவைதான் ஓ எழுத்து இடம்பெற்றுள்ள சொற்கள். அடுத்து நாம எழுத போற எழுத்து இந்த ஓ எழுத்துடன் கொம்புக்கால் சேர்த்தா நமக்கு கிடைக்கும் எழுத்து ஔ. இந்த ஔ எழுத்தை எழுதுவதற்கு முதல்ல நாம
ஓ எழுத்தை எழுதணும். சரிங்களா? ஓ எழுத்தை எப்படி எழுதணும் நினைவுபடுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சுழி எழுதணும். சுழியில் இருந்து மேல் பிறை எழுதணும். மேல் பிறையிலிருந்து உள்வளை கீற்றை எழுதணும். உள்வளை கீற்றிலிருந்து இடப்பிறை எழுதணும். இடப்பிறையிலிருந்து சாய்வளை கீற்று நம்ம எழுதணும். இதுதான் ஓ. இந்த ஓ அப்படிங்கிற எழுத்தை எழுதிட்டு ஓ பக்கத்துல ஒரு கொம்பு, கால் இப்படி எழுதுனா இந்த எழுத்து தான் ஔ. ஓ எழுத்துடன் கொம்பு கால் சேர்த்தா ஔ. குழந்தைகளா, ஔ எழுத்துல தொடங்குகிற சொற்களை நம்ம பார்க்கலாம். ஔ அவ்வை. ஔ ஔடதம். இவைதான் ஔ எழுத்து இடம்பெற்றுள்ள சொற்கள். பாடலாம் வாங்க. ஓடும் வண்டி ஒன்றிலே ஒட்டகம் ஓனாய் அருகிலே, ஓனான் தம்பி கூடவே ஒட்டகச் சிவிங்கி போகுதே. ஆ முதல் ஔ வரை. அண்ணன் கையில் அலைபேசி, ஆற்றில் நீந்தும் ஆமை, இரவில் வந்த இடிமின்னல், ஈர மண்ணில் ஈசல், உருண்டு செல்லும் உருளை, ஊதா நீர ஊதல், எல்லாம் செய்யும் எந்திர மனிதன், ஏற்றம் தந்த ஏவுகணை, ஐயம் கேட்ட ஐவர், ஒளிந்து நின்ற ஒட்டகம், ஓரம் நிற்கும் ஓடம், ஔவை தந்த ஔடதம், ஔவை தந்த ஔடதம். குழந்தைகளா, அடுத்து நாம ஒரு புது எழுத்தை கத்துக்க போறோம். அதாவது கீழே 2 புள்ளிகளும் மேல ஒரு புள்ளியும் எழுதுனா கிடைக்கிற இந்த எழுத்த அக் அப்படின்னு சொல்லணும். இத ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பழந்தமிழ்ல பரவலாக ஆயுத எழுத்து பயன்பட்டாலும் தற்காலத்துல ஆயுத எழுத்தோட பயன்பாடு அதிகமா இல்லை. இந்த ஆயுத எழுத்து ஒன்றே ஒன்றுதான். அக் அறிவோம். எக்குவால். குழந்தைகளா, இவ்வளவு நேரம் ரொம்ப கவனமா ஆ முதல் ஔ வரை உள்ள உயிரெழுத்துக்கள் 12ஐயும் எப்படி எழுதுறதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அந்த எழுத்துக்கள் இடம்பெறுகின்ற சொற்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நன்றி குழந்தைகளா.